விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் எப்படி அரசியல் பயணம் என்னன்னா, நம்ம உடல்ல என்ன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய யோகாசனத்துக்காக ஒரு இலவச யோகா மையத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ரொம்ப சிறப்பான வாத்தியார்கள், அதாவது யோகா நம்மளுக்கு சொல்லித்தர வாத்தியார்கள் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்று இளங்கோவன் சாரா இருக்கட்டும், பாலன் சாரா இருக்கட்டும். ஸோ அந்த டீம் எல்லாத்தையும் ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ப்ளஸ் மிஸ்டர் உதயகுமார் சாருக்கு முதல்ல என்னோட நன்றி. அதுக்கப்புறம் இதுக்கான இடம் கொடுத்து இது இவ்வளோ சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிற நகராட்சியோட ஸ்ரீதர் சார், எல்லாருமே சேர்ந்து நிறைய நல்ல மக்கள் இங்கே சேர்ந்து அற்புதமான ஒரு யோகா கலை இதை இலவசமாக கொடுக்குறாங்க. காலையில் ஆண்களுக்கும் சாயந்தரம் பெண்களுக்கும் சொல்லி அதில் எல்லா விதமான பயிற்சிகளையும் கொடுக்குறாங்க. ஸோ பூந்தமல்லி பகுதியில் இருக்கிறவங்க நீங்களாக இருந்தால், இல்லைனாலும் கொஞ்சம் வேற எங்கேயாவது தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நல்ல விஷயத்துக்காக நீங்கள் இந்த யோகா சிறப்பு இலவச பயிற்சி மையத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறது என்னோட ரெக்வஸ்ட். இது எவ்ரி சாட்டர்டே காலையில் ஆண்களுக்கும் சாயந்தரம் பெண்களுக்கும் டைமை கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவோ பணம் கொடுத்து நம்ம யோகா வெளில போய் கற்றுக்குறோம். அதெல்லாம் இல்லாமல் நம்ம அரசாங்கம் ப்ளஸ் இந்த மாதிரி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரஸ்ட்டும் சேர்ந்து இந்த பண்ணுற இந்த மிகப்பெரிய முயற்சி சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணதான் உண்டு. ஸோ யோகா பண்ணுங்க, ஃபிட்டாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். நடிகர்கள் இந்த யோகா மூலமா தங்களோட உடலை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக நீங்க அதை மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. உடல் ஆரோக்கியம் இல்லாததுனால திடீர்னு மரணங்கள் ஏற்படுது. அதுக்கு இந்த யோகா எவ்வளவு திரைத்துறையினருக்கு பயன்படுத்த? திரைத்துறையினருக்கு மட்டும் இல்லை, எல்லா துறையினரும் இன்னைக்கு திரைத்துறையினரை விட அதிகமாக கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்க ஐடிக்காரங்களாம் நம்ம சொல்லிடுறோம் ஈஸியாக ஆஃபீஸில் போய் உட்காந்துடுறாங்கன்னு. பட் அவங்க துறையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது, அதை போராடி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. யோகா பண்ணணும், ப்ளஸ் தீய பழக்கங்கள்ல இருந்தும் நம்ம ஒதுங்கி இருக்கணும். யோகா பண்ணிட்டு நேராக போய் எல்லா தப்பான பழக்கங்களும் பண்ணால் என்ன பண்ணாலும் யோகா இல்லை, சாமியே வந்தாலும் கூட காப்பாற்ற முடியாது. ஸோ தீய பழக்கங்கள்லேருந்து நம்மளோட உடலையும் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். அதுலேருந்து வெளியில் நம்ம யோகா பண்ணும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம லட்சமாக பில்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக யோகா பண்ண நம்ம உடம்பு ரொம்ப ஸ்லிம்மாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ திரைத்துறையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா மதிப்புக்குரிய சிவகுமார் அங்கிள் இருக்காங்க. அவங்க இப்போவும் 80 வயசு தாண்டின மாதிரியே தெரியல, அழகா ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு ஸ்லிம்மாக எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அவ்வளோ அழகா எல்லாத்த விட ரொம்ப பிரிஸ்காக வராங்க. அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இருக்காரு, அவர் 75 வயசு மாதிரி எங்கேயாவது தெரியுதா? ஸோ அந்த எல்லா ஃபிட்னஸுக்கும் காரணம் யோகா தான். ஸோ இந்த யோகாவை பண்ண நம்ம ரொம்பவே ஃபிட்டாக இருக்கலாம். சரி, இதே நடிப்பு துறையிலிருந்து விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் எப்படி அரசியல் பயணம்? அது அவரோட தனிப்பட்ட முயற்சிங்க. அது நல்லபடியா பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மிகப்பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அது அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஒரு நடிகனா என்னோட வாழ்த்துக்கள். மற்றபடி பாலிடிக்ஸ்க்கு எனக்கு பெரிய சம்மந்தம் இல்லைங்க. அது சொல்ற அளவுக்கு எனக்கு அனுபவமும் இல்லை. அவர் ஒரு முயற்சி பண்றாரு, அந்த முயற்சி நல்லபடியா வரட்டும். அவருக்கு வாழ்த்துக்களுங்க. Thank you.